இமாம் ஷாஃபிஈ நான் தக்பீருக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்க அந்த முடிவு எடுத்திருக்கீங்க, அதனால இமாம் ஷாஃபிஈ யாரும் பேசாதீங்கன்னு சொன்னாங்களா? சொன்னார்கள். என் மகனே, தன் மகனை பார்த்து சொல்றாங்க அஹ்மத், என் மகனே, நான் ஒருவருக்காக 40 வருடம் என்னுடைய தொழுகையில் துஆ செய்கிறேன். ஒருவருக்காக 40 வருடம் அந்த மனிதனுக்காக நான் தொழுகையில் துஆ செய்ய மறந்ததில்லை. யாரை? இமாம் ஷாஃபிஈ. தன் கருத்துக்கு நேர்கருத்தில் மாற்றமாக இருந்தவர். எல்லா விஷயத்திலையும், ஜக்காத்துல முதற்கொண்டு, துஹூர்ல முதற்கொண்டு, எல்லா விஷயத்திலையும். ஆனால் அவர்கள் பார்த்த முறை, அவர்கள் பழகிய முறை, அவர்கள் வைத்திருந்த மதிப்பு, அவர்கள் அணுகிய முறை, சத்தியம் சொல்லப்பட வேண்டும். அது இமாம் ஷாஃபி சொன்னால் என்ன, இமாம் அஹ்மத் சொன்னால் என்ன? ஹக்கு உயர்த்தப்பட வேண்டும், அதை நான் சொன்னால் என்ன, அவர் சொன்னால் என்ன? இதெல்லாம் சத்தியத்தை முடிவு செய்யக்கூடிய விஷயம் இல்லை. இது புரிதல் வரத்தான் செய்யும். இமாம் ஷாஃபிஈ இந்த உலகத்திற்கு சூரியனை போன்றவர். மக்களுக்கு அவரால் தான் பாதுகாப்பு கிடைக்கும் ஃபித்னாவில் இருந்து. அஹ்மதின் வார்த்தைகள். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய அறிஞர்கள் இந்த கருத்து வேறுபாட்டில் நடந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இந்த விஷயத்தில் எல்லை மீறுகிறோம் என்று இந்த சமூகம் எல்லை மீறுகிறதோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. இன்று வரக்கூடிய நடைமுறைகளின் பிரச்சனைகளை பார்க்கும்போது, பள்ளிவாசலுடைய கலவரங்கள், தனித்தனி பள்ளிவாசல்களுடைய பிரிவுகள், இதற்கெல்லாம் காரணம் கொள்கை அடிப்படையின் பிரிவல்ல, இந்த கருத்து வேற்றுமையின் பிரிவுகள். பிதஅத்தை எல்லாத்திலையும் பேசுறோம், ஆனா இப்படி பிரிகிறது பிதஅத்தான் யோசிக்க மறந்துட்டோம். பிதஅத்தை எல்லாத்திலையும் பேசுறோம், ஆனா இந்த கருத்து வேற்றுமைக்காக பிரிவது பிதஅத்தா இல்லையா? பிதஅத்தான. சஹாபாக்கள் பிரியல, அறிஞர்கள் பிரியல, உலமாக்கள் பிரியல, தாயிகள்னு சொல்றவங்க அல்லது நம்மளை மாதிரி பொதுமக்கள் பிரிஞ்சிருக்கோம்னா பிதஅத்தான அது? இந்த பிதஅத்தை நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிடாதா? ஒரு கருத்தில் இருப்பதால் இன்னொரு கருத்தில் இருப்பவரை அசத்தியவாதி, அவர் முஅ்தஸிலா, அவர் ஹவாரிஜ், அவர் முர்ஜிஆ என்று பட்டம் கொடுப்பதில் எதை கண்டோம்? நம்முடைய பலத்தையும் கண்ணியத்தையும் இழந்ததை தவிர. அல்லாஹு அக்பர். கடைசியான மிக முக்கியமான காரணம் தஅஸ்ஸுப். ஒரு ஷேഖை பின்பற்றுவது, ஒரு ஷேഖை பின்பற்றுவது. இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு எந்த இமாமும் தேவையில்லை, ஒரு இமாம் போதும் என்று யார் ஒருவன் முடிவெடுத்து அவரை பின்பற்றுகிறாரோ, அவர் எப்படி ராஃபிதாக்கள் எல்லா ஹலீஃபாக்களையும் புறக்கணித்து அலி மட்டும் போதும் என்று சொன்னார்களோ, எப்படி ஹாரிஜியாக்கள் உஸ்மானையும் அலியையும் காஃபிர் என்று மற்ற சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டார்களோ, இப்படிப்பட்டவர்கள் தான். ஏன்? கருத்து வேற்றுமைகள் எது பலமோ, யார் கருத்து சரியோ அந்த கருத்தை பின்பற்றுபவர்களை பின்தொடர்ந்து செல்ல வேண்டுமே தவிர, அவர் சொல்லிட்டா அவருக்கு மேல பேச்சே கிடையாதுன்னு சொல்லலாம் முடியாது நம்மளால. அவர் சொல்லிட்டா அவருக்கு மேல பேச்சே கிடையாது. இன்னைக்கு நம்ம சமூகத்தில் ஒரு புதிய கலாச்சாரம் வளர்ந்து வருகிறது. தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான கலாச்சாரம் ஒருவரை உயர்த்துவது, மற்றவர்களை தாழ்த்துவது, அல்லது ஒருவருடைய உரையை அதிகமாக கேட்பது, இன்னொருடைய உரையை கருத்து வேற்றுமைக்காக விடுவது. அக்கீதால பிரச்சனைக்காக இல்லை, அல்லது மார்க்கத்தில் அடிப்படையாக வரக்கூடிய விஷயங்களை பிரிஞ்சு போறாருங்கிறதுக்காக இல்லை, கருத்து வேற்றுமைக்காக. என் கருத்தில் அவர் இருக்கிறார், அவரை நான் உயர்த்துவேன், என் கருத்தில் இல்லை, அவரை நான் தாழ்த்துவேன் சொல்லி ஆலிம்கள் மத்தியிலே பிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். தஅஸ்ஸுப், கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றுவது, எந்த மார்க்க கல்வியும் இல்லாமல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட கொள்கையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், என்னிடத்திலே என் ஷேக் யார் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், ஷேഖி ரசூலுல்லாஹ்.